ஆக்சுவலி இன்னைக்கு தான் எங்கள் அக்காவோட கல்யாண நாள். எனக்கு எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பாப்பா தான் நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அக்கா தான் என்னைய பார்த்துக்கிட்டேன். எல்லாமே டேக் கேர் பண்ணது அவ தான். அக்கா ஸ்தானத்துல போயிட்டேன். அதனால இப்போ அவ கல்யாணம் ஆகி போறதுனால லைட்டா ரொம்பலாம் இல்லை லைட்டா எமோஷனல் ஆகுது. இப்போது நம்ம இவ்வளோ நேரமாக என்கேஜ்மெண்ட்டுக்கு இது பேலட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பேலட் ரெடி பண்ணி முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட் லுக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த ரிசப்ஷன். இன்றைக்கி சாயங்காலமே ரிசப்ஷன். என்னப்பா ரெடியா? இப்போ நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். என்னடா வாய்ஸ் கொஞ்சம் ஆம்பளை குரல் வருதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் 2 hours நல்லா சூப்பராக படுத்து வாயில் ஜொல்லு ஊற்றுற அளவுக்கு தூங்கிட்டு மேக்கப்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போது அனதர் லுக்குக்கு நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு அக்கா தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹை சொல்லுங்கள். எனக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பின்ட்ரெஸ்ட்லலாம் அலசி ஆராய்ஞ்சி தேடி பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டே வந்து ஒரு ஏஸ்தட்டிக் கடல். அந்த கடல்லேருந்து நான் இந்த டிசைன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அக்கா தான் எடுத்தாங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். இந்த டிசைன் என்னன்னா ஒரு மாதிரி கல்ஸா பண்ணி அந்த இடத்துல என்னக்கா அது டெய்ஸி பூவா என்ன பூக்கா அது தேசி பூ ஏதோ சொன்னாங்க. பூன்னு சொல்லலாம், பூன்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம். சரி ஏதோ ஒன்று அந்த பூ ஒயிட் கலர் பூ வந்து நடுவில் சொருகுவாங்க. எனக்கு அதேமாதிரி அக்காவுக்கும் சொருகுவாங்க. இப்போ எங்கள் அக்காவுக்கு வந்து கர்லி ஹேர் அப்படின்றதுனால பிரச்சனையே கிடையாது. அவள் முடியே கர்லிங்காக தான் இருக்கும். பட் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து பிறப்பிலேயே என்னோடய முடி வந்து ஸ்ட்ரெயிட். அதனால் இதை வந்து கர்லி ஆக்குறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கை தான் இப்போ இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் அசைஞ்சேன் அப்படின்னா அந்த சூடு போயிட்டு கழுத்தில் வேற எங்கேயா பட்டுரும், சுட்டுரும். அதனால் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடாமல் பொம்மை மாதிரி நின்றுட்டுருக்கேன். நானே ஒரு மெழுகு டால். அழகு ஸ்கூல். எனக்கு நானே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கு என்னப்பா? எனக்கு யாரும் வெளிலேருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நானே எனக்கு கொடுத்துக்கணும். ஆனால் இவங்க போட்ட மேக்கப்பில் வராத காம்ப்ளிமெண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கு, முடிஸ்லாம் நல்லா இருக்குது, ஹேர்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நானும் வந்து அந்த காலத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்களே, அம்மா அப்பாலாம் வந்து முடியை வந்து திருப்பி போட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்களே, அது மாதிரி நானும் மனசு கேட்காம முடியை அவுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபரை டார்ச்சர் பண்ணி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு முடியை ஃபோட்டோ எடுக்க வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவேன். இந்த கேண்டிட்ஸ்லாம் நமக்கு லேட்டர்ஸ் யூஸ் ஆகும். நாளைக்கு நம்ம அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசு 6 வயசு ஆகும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டலாம். இங்கே பாரு சித்தி இப்படி இருக்கேன், சித்தி ஹேர் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம். கிரேட் மெமரிஸ். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? இப்போது எனக்கு முடி பண்ணுறதுக்கே இப்போ நான் வந்து மணி 4 4:15 அந்த 4:20 ஆகுது இப்போது டைமு. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்னோடய முடி வந்து பண்ணி முடிக்கிறதுக்கே 1 hour ஆகுமா முடி பண்ணி முடிக்கிறதுக்கே. இதுக்கப்புறம் என் மூஞ்சுக்கு வந்து மேக்கப் போட்டு நாங்கள் 6:30க்குள்ளே நாங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா 6:30க்கு ஆல் கும்பல்ஸ் வந்து கம்மிங். அதுக்கப்புறம் டிஜேஸ்லாம் போட்டு டான்ஸிங். அதுக்கப்புறம் மொய்ஸ்லாம் வாங்கிங்கப்புறம் ஈட்டிங். அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. ஈட்டிங்க்கு அப்புறம் எல்லாரையும் கோஸ்ட் பண்ணிடணும். யார் இருக்காங்க மணப்பொண்ணு அவள் அக்காவா, அவள் யார் என்ன ஏது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் வந்து சாப்பிட்டா ஓகே, அவள் வந்து சாப்பிட்லன்னா கோஸ்ட் பண்ணிடுற. அவளை கோஸ்ட் பண்ணு, உங்கள் அம்மாவை கோஸ்ட் பண்ணி எல்லாரையும் கோஸ்ட் பண்ணிடுற அந்த பர்டிகுலர் டைமுக்கு. ஏன்னா நீ சாப்பிட போகிற, நீ தூங்க போகிற. அவங்கள நீ வந்து வெயிட் பண்ண அப்படின்னா அவங்க லேட் ஆக்குவாங்க. அவங்க எப்போ சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டு. இப்போல்லாம் அப்படி தான் பண்ணேன் நான். 2வது பண்டி உட்காந்து லஞ்சு அம்மிக்கிட்டு வந்தேன். முதல் பந்தி காலையில் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். எப்படி அதெல்லாம் திறமை வேணும். அதுக்கெலாம் எல்லோரும் பார்ப்பாங்க, நீ இது உண்மையாகவே வந்து கல்யாண பொண்ணு தங்கச்சி தானா முதல் பந்தியில் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம சாப்பிட்ணும், நம்ம தூங்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை. நமக்கு என்ன வேலை இருக்குது? நமக்கு ஒரு வேலையும் இல்லை. சரி, அங்கே எங்கள் அக்கா ஏதோ கதறின்னு இருக்காங்க. அவங்களுக்கு சைமல்டேனியஸாக இதே ரூமில் எங்கள் அக்காவுக்கு அந்த சைடு மேக்கப்பு ஹேர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கும் எங்கள் மேக்கப்பு ஹேர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
நான் வந்து எப்போவுமே லேட்டாக தான் வருவேன். அதனால் என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, இல்லை காலைல வந்த மாதிரி லேட்டாக வராத, இப்போ நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து என்னை உட்கார வச்சுருக்காங்க. நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரெஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னோடய அவுட்ஃபிட்ஸை காட்டுறேன். சீர் வந்து என்கேஜ்மெண்ட்டில் கொடுத்துட்டோம். ஆக்சுவலி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீர் பண்ணேன். பட் தில்லுவாலே புச்சினே அந்த மாதிரி ஆயிடுச்சு சீர். யாருமே கண்டுக்கல அந்த சீரை. அவ்வளோ கஷ்டப்பட்டு பவுஸ்லாம் வச்சு ஏஸ்தட்டிக்காக பின்ட்ரெஸ்ட் மாதிரி பேக் பண்ணேன். யாரும் பார்க்கக்கூட இல்லை. அதை அப்படியே எடுத்துன்னு போய் வச்சிட்டாங்க பரபரப்பில். நான் கூட எதாவது பார்த்து காம்ப்ளிமெண்ட்ஸ் எதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சேன். உள்ளே இருக்கிற ஷாம்பூ எல்லாம் பார்த்து யாரும் எதுவுமே கொடுக்கல. சரி பரவாயில்ல, நான் அதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே பாய். ஆக்சுவலி இன்றைக்கி தான் எங்கள் அக்காவோட கல்யாண நாள். எனக்கு எங்கள் அக்காவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் ஆக்சுவலி 10 years ஏஜ் டிஃப்ரென்ஸு. நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அக்கா தான் என்னைய பார்த்துக்கிட்டேன். எல்லாமே டேக் கேர் பண்ணது அவ தான். ஸ்கூலு எல்லாமே. நான் ஓடி வந்தேன். டாடா. பிறந்த கையோட என் கையில தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. தம்பி வேணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா வந்துட்டு தங்கச்சியா வந்து பிறந்துட்டா. ஆனா வந்து இப்பதான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். தம்பி மட்டும் வந்திருந்தானா என் வாழ்க்கையே ரொம்ப கேவலமா மாறிட்டு. தங்கச்சி வந்ததுனாலதான் என்னோட வாழ்க்கை. அதனால இப்போ அவ கல்யாணம் ஆகி போறதுனால லைட்டா ரொம்பலாம் இல்லை லைட்டா எமோஷனல் ஆகுது. பட் ஸ்டில் அவ இல்லாம வீடே ஒரு மாதிரி காலியா இருக்கும். சத்தமே இருக்காது. அவ தான் சவுண்டே. வெளிலலாம் போனா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவ வீட்டுக்கு வந்தா மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டு. இப்போ வீட்டில் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து வெளியே எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆரம்பிச்சிட்டா. அவ தான் என்ன சொல்றது, அந்த வீட்டுக்கு வந்து சோல் கொடுக்கறதே அவ தான். இப்போ அந்த சோலே இல்லைன்ற போது வீடே வந்து ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் கிடக்கும். ஸோ அக்கா, ஐ மிஸ் யூ. இன்னும் வேணுமா? கல்யாணம் அந்த 1 week எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா கல்யாண பொண்ணு மாதிரியே அவ இல்லை. ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு பேண்ட் சக்கா ட்ரௌசரு அதெல்லாம் போட்டுன்னு வீட்டில் கொண்டையோட சுற்றிட்டு இருந்தா. கல்யாணம் பொண்ணான்னு வெளில அவங்களே வந்து ஷாக்கில் கேட்குறாங்க. கடைசி 3 நாள் கூட ஷாப்பிங் போயிட்டு இருந்தா. அதனால அந்த வைப்ஸே எங்களுக்கு வரல. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தோடனே கொஞ்சம் கலகலன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. வென்யூக்கு வந்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து அந்த வைப்ஸ் வரல. பட் கன்னிகாதானம் பண்ணும்போது தான் எல்லாருக்கும் ரொம்ப அவள் அழுவ ஆரம்பிச்சா, அம்மா அழுவ ஆரம்பிச்சாங்க. அம்மாவை பார்த்து நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். கன்னிகாதானம் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் அழுகுதான். இப்போ தான் நான் கொஞ்சம் அழுகையே நிறுத்தினேன். எல்லாரும் வந்து கன்சோல் பண்ணாங்க. நான் அழுவேன்னு நானே நினச்சி பார்க்கல. அது ரொம்ப என்ன சொல்கிறது, நான் அழுவ மாட்டேன். நான் அவள் வந்து கேட்பா, நான் கல்யாணம் ஆகி போனேன்னா அழுவியாடி அப்படின்னு கேட்பா. பட் நான் அழுவ மாட்டேன்னு சீன் போட்டு இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். அவங்க லவ் வந்து பார்த்தீங்கன்னா புனிதமானது அந்த மாதிரி புனிதமான காதல்னு சொல்லலாம். அவங்க எப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கூட அப்படியே இடுக்கில் இவ்வளோ பெரிய கேப் இருக்கும். 2 கட்டையை அடிக்க வச்சா மாதிரி ஒரு கேப். இப்படி தான் நிற்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க, யாரோ மாதிரி பேசிப்பாங்க 2 பேரும். அந்த மாதிரி ஒரு புனிதமான காதல் தான் இவங்களுக்கு. கொஞ்சம் ஃபன்னி கப்புள்ஸும் சொல்லலாம். அண்ணா வந்து இன்ட்ரோவர்ட்டு, அக்கா வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டு. பட் டிஜேல டான்ஸ் ஆடும் போது தான் தெரிஞ்சிச்சு யார் இன்ட்ரோவர்ட்டு யார் எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு. அண்ணா பக்கா எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகி குத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் ஆகி, அண்ணா என்னடா இப்படி ஆடுற அப்படின்ற மாதிரி அண்ணாவை பற்றி ஸ்டன் ஆகி நின்ட்டாங்க. ஒரு ஃபன்னி கப்புள்ஸும் சொல்லலாம். 2 பேருமே ஆப்போசிட். இவளுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவ தூங்கவே மாட்டா. இவ நைட்டெல்லாம் முடிச்சிருப்பா. அண்ணா சீக்கிரமா என்னை மாதிரி படுத்து தூங்கிடுவாங்க. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கிளாஸ் ஆகும். இவ வந்து எப்படின்னா மெஸ்ஸி ரூம்லாம் அப்படியே குப்பையா போட்டு வச்சிருப்பா. அண்ணா வந்து ஓசிடி, அவங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. ஸோ இவ குப்பையா போட்டா அண்ணா கிளீன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்டான. ஸோ ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஈஸியா அட்டாச் ஆயிட்டாங்க.
இவங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் லவ், ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறாங்க, 10 இயர்ஸாக லவ் பண்ணுறாங்க. அண்டு ஆப்வியஸ்லி சொல்லணும்னா இது இவங்களுக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போது நல்லா செட்டில் ஆகி அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஆப்வியஸ்லி இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான். எனக்கு ஹாப்பி டியர்ஸ் எல்லாம் கலந்து ஒரு எமோஷனல் டியர் தான் எனக்கு வந்துச்சு. அப்பா ஃபைனலி இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும், இன்னொன்று ஐயோ நம்ம அக்கா நம்மளை விட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும், எல்லாம் ஒரு மிக்சட் எமோஷன். சிரிச்சுட்டே அழுதோம். நல்லா இருந்துச்சு நாளே இன்னைக்கு. அங்கே வந்து ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், லைக் ஜாலி, அந்த ஃபன்னு, ரிலேட்டிவ்ஸ். இங்கே நாங்கள் அந்தளவுக்கு ரிலேட்டிவ்ஸோட அட்டாச்சான்னு கேட்டால் ஐயா நாங்கள் அட்டாச் தான். பட் அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப அட்டாச், நல்லா கலகலப்பாக இருக்கும் வீடு. ஏதாவது ஒன்றுனா எல்லாரும் வந்து பார்த்துப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். எல்லாருமே அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க. இந்த வெட்டிங் எப்போ டாக்ஸ்லாம் வந்துச்சோ அப்போவே எல்லாரும் நல்லா அக்காவோட ஸ்டார்டிங்லேயே மிங்கிள் ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே போகும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆடாக இருக்காது. இப்போவே எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால அங்கே போயிட்டு இன்னும் நல்லா மிங்கிள் ஆவா. அவள் மிங்கிள் ஆனால் நமக்கு சந்தோஷம் தான், வேற என்ன. நானும் அப்படியே மிங்கிள் ஆகிட்டேன் எல்லாரோடையும். அவங்க ஏதாவது அவங்க வீட்டில் சோறு போடுறாங்க அப்படின்னா நம்மளும் போகணும்ல, அதனால எல்லாரும் பார்த்து வச்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் பேச்சு வச்சுக்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எனக்கும் ஜாலி தான். வேறு ஏதாவது சொல்லுமா சொல்லுங்கள். தோணுனதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஸ்பீச்லெஸ், வேறு வார்த்தையே இல்லை. இப்போது எனக்கு என்ன தோணுது, பசிக்குது. ஆனால் ஒரு மாதிரி ஆயா மாதிரி பார்த்துட்டு இந்த கல்யாண அவுட்ஃபிட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தா. ஆக்சுவலி ஒரு பெண்மை ஃபீல்ஸ் கிடச்சிச்சு அவளை பார்க்கும்போது. ரொம்ப அழகாக இருந்தா. பொண்ணு நல்ல பொண்ணு தான், என்ன கொஞ்சம் சரி விட்டுருங்க.